மனிஷா, பார்த்து பார்த்து தயார் பண்ண நெல்லிக்காய் ஊறுகா ஒரு வாரத்திலேயே மொத்தமா கெட்டு போயிடுச்சுன்னு ஊர் முழுக்க சொல்லி அழுதாளாம். ஏதோ நெல்லிக்காய் ஊறுகா விஷயம் மாதிரி ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க போல இருக்கு. நான் கவலைப்படுற விஷயம் அவ்வளவு சின்ன விஷயம் இல்ல ஆண்டி. அப்ப அது எவ்வளவு பெரிய விஷயம்னு நீயே சொல்லு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி லக்கி என்ன சொன்ன ஞாபகம் இருக்கா? லக்ஷ்மி போட்டோ மித்ரா ரூம்ல கிடைச்சுதா. மித்ரா ரூம்ல அந்த போட்டோ இன்னும் எதுக்காக இருக்கு? மித்ரா ரூம்குள்ளதான் அந்த போட்டோ இருக்கா? அப்படி இல்லனா மித்ராவோட மனசுக்குள்ளேயும் லக்ஷ்மி இருக்கலாம். சரியா போச்சு. ஒரு சின்ன போட்டோவை பார்த்ததுக்கே இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இருக்க. இன்னும் நேரடியா நீ எவ்வளவு பார்த்தேன்னா நியூக்ளியர் பாம்பு மாதிரி வெடிச்சிருவே போல இருக்கே. இப்போ நீங்க லக்ஷ்மி இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு சர்டிபிகேட் கொடுக்க போறீங்களா என்ன? லக்ஷ்மி இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு சொல்றதுக்கு எந்த ஒரு உண்மையும் ஆதாரமும் என் கையில இல்லவே இல்ல. இறந்து போன லக்ஷ்மி திரும்ப வரவே மாட்டா. இது மட்டும் என்னால கண்டிப்பா சொல்ல முடியும். அதெல்லாம் சரி, நான் வெளியே போறேன். நீயும் என் கூட வரியா? உனக்கும் கொஞ்சம் ரிலீஃபா இருக்குமே. எங்க போறோம்? ஜோசியரை பாக்குறதுக்கு. ஜோசியரை பாக்குறதுக்காகவா? வாங்க மேடம், உங்களுக்காக தான் ஜோசியர் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படியா? எங்க இருக்காரு? உள்ள இருக்காரு மேடம். ஜோசியரே வந்துட்டியாமா? உட்காரு. என்ன வர சொன்னீங்களாமே, என்னாச்சு ஜோசியரே? நீங்க திடீர்னு இப்படி வர சொல்லிருக்கீங்கன்னா ஏதாவது ஆபத்தான விஷயத்த சொல்ல போறீங்களா? வரப்போற கண்டத்தை பத்தி என்கிட்ட ஏதாவது சொல்ல போறீங்களா ஜோசியரே? நான் கூப்பிட்ட உடனே உன்னோட மனசுல ஏகப்பட்ட கேள்விகள் எழுந்திருக்குங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. உன் கேள்விக்கு என்கிட்ட பதில் இருக்கு. ஆனா இப்ப என் மனசுல இருக்கிற ஒரு கேள்விக்கு எனக்கு பதில் கிடைக்க மாட்டேங்குது. நீங்க எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்கீங்க ஜோசியரே? மித்ராவை பத்தி. மித்ராக்கு என்ன ஆச்சு ஜோசியரே? ஒவ்வொரு தடவையும் மித்ராவை நெருங்குற ஆபத்துக்கு ஏதாவது ஒரு பரிகாரம் கிடைக்கும். மித்ராவுக்கு வரப்போற ஆபத்தை தடுக்க நமக்கு ஒரு வழி கிடைச்சுக்கிட்டு இருந்தது. ஆனா இப்போ வரப்போற ஆபத்தை தடுக்கிறதுக்கான வழியும் போராடி அதை ஜெயிக்கிறதுக்கான வழி எனக்கு தெரிய மாட்டேங்குது. மனிஷா, நீ என்ன விஷயமா ஜோசியரை பார்க்க வரேங்கிறது என்கிட்ட சொல்லவே இல்ல. ஆண்டி, படத்தை தான் பார்க்க போறீங்கல்ல, அதுக்குள்ள படத்துல இருக்கிற சீன்ஸ் எல்லாத்தையும் கேட்ட எப்படி? ஒரேடியா அங்கேயே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஏதோ சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவியை தான் நீ காட்ட போறேன்னு நினைக்கிறேன். நீ சஸ்பென்ஸ் மூவி த்ரில்லரை காட்டுறது இல்ல, உனக்கு தான் ஃபியூஸ் போற மாதிரி ஹாரர் சினிமாவை காட்ட போறாரு பாரு. எதுக்கு ஆண்டி? இதுக்கு முன்னாடி ஜோசியரை நம்ம 2 பேரும் பாடா படுத்திட்டோம். அவரை அடிச்சு அடைச்சு வச்சிருந்தோம். ஞாபகம் இருக்கா? உங்ககிட்ட நான் உண்மையை சொல்ல விடாம என்ன அடைச்சு வச்சிருந்ததே இந்த மனிஷா தான். மேடம் நில்லுங்க. ஜோசியர் இப்ப வேற ஒரு அப்பாயின்மெண்ட்ல இருக்காரு. நீங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. என்ன அப்பாயின்மெண்டா? இந்த தேவயானிக்கும் மனிஷாவுக்கும் அப்பாயின்மெண்ட் தேவை கிடையாது. நாங்க நந்தன் குடும்பத்துல இருந்து வந்திருக்கோம்.
இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? மனிஷா, எதுக்கு வந்திருக்க? உன்னோட மூச்சு காத்தும் உன் கால்ல இருக்கிற மண்ணும் என் ஆசிரமத்தோட நிழல்ல கூட படக்கூடாது. போ இங்க இருந்து. இங்க பாருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. மனிஷா சின்ன பொண்ணு, தப்பு செய்யற வயசு. நீங்க பெரியவங்க, பெரிய மனசு படைச்சவங்க. உங்ககிட்ட மன்னிக்கிற குணம் இருக்கு. பழசையும் மனிஷா பண்ண காரியத்தையும் மனசுல வச்சுக்காம தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க ஜோசியரையா. மனிஷா, என்ன இப்படி பார்த்துக்கிட்டே நிக்கிற? ஜோசியருக்கு நமஸ்காரம் பண்ண, மன்னிச்சிருங்கன்னு கேளு. தேவயானி, ரொம்ப அருமையான முகூர்த்தம். யாரு தடுத்தாலும் சரி, விவேக்கோட கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். அவ்வளவு சக்தி இருக்கு இந்த முகூர்த்தத்துல. ரொம்ப நன்றி ஜோசியரையா. மனிஷா, உன்னோட சந்தேகத்தையும் கேளு. அது வந்து ஜோசியரே, எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு. என்ன அது? லக்ஷ்மி உயிரோட இருக்காளா இல்லையா? பதில் சொல்லுங்க ஜோசியரே, லக்ஷ்மி இன்னும் உயிரோட தான் இருக்காளா? கெட்ட விஷயங்கள் செய்யறவங்களுக்கும் தப்பான வழியில போறவங்களுக்கும் மரணங்கிறது சீக்கிரமா வரும். ஆனா தன்னை சுத்தி இருக்கிற அசுர பலத்தை அடியோட அழிக்கிற வரைக்கும் லக்ஷ்மி மாதிரியான ஆளுங்க அவ்வளவு சுலபமா சாக மாட்டாங்க. மனுஷனா பிறந்ததுக்கு அப்புறம் அவங்க பிறந்த காரணம் சரியா நிறைவேறினதுக்கு அப்புறம் தான் அந்த கடவுள்கிட்ட போய் ஐக்கியமாவாங்க.